பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் இன்றைக்கி நம்ம டயோடு பற்றி பார்க்க போகிறோம். டயோடில் 2 டயோடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரெக்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. ஒன்று இது 1N4007 அப்படிங்கிற டயோடு 1 ஆம்பியர் வரைக்கும் இது தாங்கும். இன்னொன்று இது 1N5408 அப்படிங்கிற டயோடு. இது 3 ஆம்பியர் வரைக்கும் இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும். இந்த 2 டயோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயோடு சர்க்யூட்டில் எப்படி இருக்கும், இது ஒரு டிவிடி பிளேயருடைய பவர் சப்ளை சர்க்யூட்டு. இதில் இது டயோடு. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடியது இதெல்லாம் டயோடு. ஸோ இது சைஸ் சின்னதாக இருக்குது, இங்கே சைஸ் பெருசாக இருக்குது. இது காரணம் இது வழியாக போகக்கூடிய ஆம்பியர் கரண்ட் கூட, இது வழியாக போகக்கூடிய கரண்ட் கம்மி. இது 1N4007 டயோடு, இது 1N5408 டயோடு. ஸோ இப்போ இந்த மாதிரி சர்க்யூட்டில் இந்த டயோடு பவர் சப்ளை உள்ளே வர்ற இடத்துல இருக்கும். அங்கே தான் அது ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் 220 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸு. நம்ம வீட்டுக்கு வர்றது 220 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸு. இப்போ இந்த 220 வோல்ட் ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு மாறும் மின்னோட்டம். இந்த 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். இந்த சைக்கிள்ஸ் பெர் செகண்டை தான் நாம் ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ நாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சிம்பிள் எப்படி இருக்கும், இது பிரைமரி. இந்த பிரைமரியில் நம்ம 220 வோல்ட் ஏசி இன்புட்டாக கொடுப்போம். இப்போ இங்கே 012 இது 12 வோல்ட்டு 500 மில்லி ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி 2 லீடு வரும். இதில் 0, இதில் 12 வோல்ட் இருக்கும். இப்போ இங்கே வரக்கூடியது 12 வோல்ட் ஏசி. இங்கே 12 வோல்ட் ஏசி தான் வரும். இந்த ஏசியை நம்ம டிசியாக மாற்றுறதுக்கான வேலையை செய்யக்கூடியதான் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசியாக எப்படி மாற்றும் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய இந்த இடத்துல ஏசி இப்படி வரும். இது ஒரு சைக்கிள். இப்போ நம்ம 50 சைக்கிள் பெர் செகண்ட் சொன்னோம்ல, இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி ஒரு சைக்கிள், அடுத்து 2 சைக்கிள், இப்படி 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏசியில் இந்த மாறும் மின்னோட்டம் வரும். இது இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ் சைடு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு. இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த வயரில் இந்த டயோடை ஜாயின் பண்ணோம்னா, இப்போ டயோனுடைய சிம்பல் நாம் சர்க்யூட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டயோனுடைய சிம்பல். இப்போ இந்த டயோடை இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம்னாக்கா, இப்படி ஜாயின் பண்ணி இப்போ எடுத்தோம்னா, இப்போ இந்த வயருக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா இங்கே இந்த மேலே வரக்கூடிய இந்த சைக்கிள் மட்டும்தான், பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணும். இந்த டயோடு பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் அலோவ் பண்ணும். இந்த நெகட்டிவ் சைடு இங்கே ஆப்சண்ட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் ஆப்ஷன் ஆகும், அடுத்த பாசிட்டிவ் சைக்கிள் இங்கே வரும். திருப்பி இந்த நெகட்டிவ் கட் ஆகிரும், அடுத்து பாசிட்டிவ் சைக்கிள் வரும். இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த ஏசி பாசிட்டிவ் சைடு மட்டும் இருக்கிற மாதிரி இந்த டயோடுக்கு தாண்டி வந்துடும். இப்போ இதில் இந்த சிம்பலில் இந்த இடத்த கேத்தோடுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த ஆனோடுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சிம்பல்லே இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இது ஏ, இந்த ஏ சைடு இருக்கிறது ஆனோடு. இது பார்த்திங்கன்னா இங்கே கே, இந்த கே சைடு இருக்கிறது கேத்தோடு. ஸோ இங்கே நம்ம ஏசி சிக்னல் கொடுத்தோம்னா கேத்தோடு சைடில் பாசிட்டிவ் சிக்னல் மட்டும் வரும். ஸோ நெகட்டிவ் எல்லாம் கட் ஆகிடும். இப்போ இந்த லீடில் இந்த இடத்துலையும் நாம் ஒரு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா, இந்த பாசிட்டிவ், இந்த கெப்பாசிட்டர் ஒரு சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கெப்பாசிட்டருடைய சிம்பல். கெப்பாசிட்டர் யூஸ்வலாக நம்ம 1000 mFD 25 வோல்ட் அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா, இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த பக்கம் என்ன ஆகும், இந்த லிம்பு மேலே போகும்போது இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். திருப்பி இது அங்கேருந்து கீழே வரும்போது இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ இது கீழே வர விடாமல் இப்படி வந்துடும். ஸோ அடுத்து இப்படி வந்துடும். இது ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இங்கே பாசிட்டிவாகவும் இங்கே நெகட்டிவாகவும் மாறிடும். ஸோ இதுதான் இந்த டயோடு ஏசியை ரெக்டிஃபை பண்ணி தருதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி டயோடு ஜாயின் பண்ணி ஒரு கெப்பாசிட்டி பண்ணினா இங்கே நமக்கு டிசி கிடச்சிரும். அப்போ ஏசியிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மூலமாக, இந்த டயோடு மூலமாக நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்தி அதை ஸ்மூத் பண்ணி
இந்த மாதிரி பல்சேட்டிங்காக மேலே கீழே ஏறி இறங்காமல் மேலே ஏறினோம்னா அப்படியே இருக்கிற மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆக்ஷனில் நமக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து வரக்கூடியது வந்து நமக்கு டிசியாக வரும். இப்போ இந்த டிசியாக வர்றதை நாம் நம்மளுடைய சர்க்யூட்டுக்கு ரெகுலேட்டடாக ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் மேலே கீழே போகாமல் கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு நாம் வந்து ரெகுலேட்டர் ஐசி இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சர்க்யூட் வந்து நமக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த 2 வயரில் ஒரு வயரில் வரக்கூடிய ஏசியை மட்டும் இந்த பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இங்கே நம்ம ரெக்டிஃபை பண்ணி எடுத்துருக்கோம். இந்த நெகட்டிவ் சைடை நம்ம யூஸ் பண்ணலை. அதனால ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு மீன் பண்ணுவோம். இப்போ இந்த வயர்லையும் ஏசி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த வயரில் எப்படி வரும்னா இதில் பாசிட்டிவாக போகும்போது இதில் வந்து நெகட்டிவாக வரும், இதில் நெகட்டிவாக வரும்போது இதில் பாசிட்டிவாக வரும், இப்படி இதுலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதையும் நாம் பயன்படுத்துறதுக்காக நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு பண்ணுவோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி. இப்போ இங்கே வரக்கூடிய இதில் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டுமே வரும். அது மாதிரி இதில் நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு ரெண்டுமே வரும். இப்போ இந்த 4ஐயுமே பயன்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு டயோடை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் வரும். இப்போ இந்த நெகட்டிவ் சைடு இருக்குல்ல, இதையும் நம்ம பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து ஒரு டயோடை அப்படி மாற்றி இப்படி பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சைடு மட்டும் இது வழியாக வந்துடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சைடு முடிகிற இடத்துல இங்கே நெகட்டிவ் சைடு வரும். இதை மாற்றி போட்டோங்களா, இந்த பக்கம் நெகட்டிவ் வரும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் சைடு போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். அது மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த பாசிட்டிவ் இங்கே வந்தாச்சு, இந்த நெகட்டிவ் இந்த டயோடு வழியாக நமக்கு கிடச்சாச்சு, இந்த நெகட்டிவ் இது வழியாக இங்கே கிடச்சாச்சு, இந்த பாசிட்டிவ் இது வழியாக இங்கே கிடச்சாச்சு. இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுவோம். இது வந்து பாசிட்டிவ், இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இது வந்து நெகட்டிவ். இப்போ இங்கே முதல்ல பண்ண மாதிரியே இந்த இடத்துல வந்து ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடுவோம். இது வந்து 1000 mAh ஒரு 25 வோல்ட். இங்கே வந்து நமக்கு 12 வோல்ட் இருந்தால் 25 வோல்ட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாசிட்டிவும் இதில் வந்து நெகட்டிவும் நமக்கு ஸ்மூத்தாகி இங்கே டிசி கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இப்போ இதில் நமக்கு இந்த டயோனுடைய ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்ததை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.